மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமே வெளியே வந்து, அதுவும் தன் கட்சி நிர்வாகிகளுடன், அதிலும் செலக்ட் செய்து சிலர் முன் மட்டுமே பேசும் விஜய் தான் ஏதோ பெரும் அரசியல் புரட்சி செய்வதாக நினைத்து மேடைக்கு மேடை சினிமா வசனம் பேசிக் கொண்டிருப்பது இன்னும் அவர் நடிகர் என்ற மனநிலையில் இருப்பதையே காட்டுகிறது. கேமரா ரோலிங், ஆக்ஷன் கட் என்பது போல யாரோ எழுதி கொடுத்த வசனங்களை படித்து மனப்பாடம் செய்து வந்து மைக் முன் நின்று பேசிவிட்டு பேக்கப் செய்து சென்று விடுகிறார். அவர் பேசியதில் ஒன்றுதான் ஊழல் இல்லாத ஆட்சி என்பது. எதை யார் பேசுவது என்ற விவஸ்தையே இல்லாமல் போய்விட்டது. புலிப்படத்தில் ஆரம்பித்து ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கு வரி விலக்கு கேட்டது, தன் படங்களுக்கு பிளாக்கில் பல மடங்கு டிக்கெட் விலை ஏற்றி விற்று ரசிகர்களின் பணத்தை சுரண்டியது வரை மக்களின் பணத்தை கொள்ளையடித்த ஒருவர் ஊழல் செய்ய மாட்டேன் என பேசுவது நகைச்சுவையே. அதிமுகவை ஊழல் கட்சி என பேசியிருக்கிறார் இந்த பனையூர் பண்ணையார். தன் உடன் இருப்பதெல்லாம் யார் என்பதை தோதாக மறந்துவிட்டார் போல. கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளாகி அதிமுகவில் இருந்து தூக்கி எறியப்பட்டவர்களையும், ஓய்வு பெற்றவர்களையும், ஊழலில் திளைத்தவர்களையும், இருக்கும் கட்சியில் சம்பாதிக்க முடியவில்லை என்பதால் தன் கட்சியில் வந்து இணைந்தவர்களையும் உடன் வைத்து கட்சியை நிரப்பி வருபவர் ஊழல் செய்ய மாட்டேன் என பேசுவது கேலிக்கூத்தாக உள்ளதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. கரூர் சம்பவத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குரல் கொடுத்திருக்காவிட்டால் அந்த சம்பவத்தில் தற்போது முதல் குற்றவாளியாக தான் இருந்திருப்போம் என்பதையும் மறந்துவிட்டார் போல பனையூர் பண்ணையார். 41 பேர் இறந்ததற்கு தானும் ஒரு பொறுப்பு என்ற குற்ற உணர்ச்சி சிறிதுமின்றி பாதிக்கப்பட்டவர்களுடன் நிற்காமல் தலைதெறிக்க ஓட்டம் பிடித்தவர் தன் இடத்திற்கு அவர்களை வரவழைத்து ஆறுதல் பெற்று செல்லுமாறு கூறியதெல்லாம் தமிழ்நாட்டு வரலாற்றில் இல்லை, எந்த உலக வரலாற்றிலும் கூட இப்படி ஒரு நிகழ்வு நிகழ்ந்திருக்காது. தனக்காகவும் தன்னை நம்பி வந்த மக்களுக்காகவும் துணிந்து நிற்கும் திறனும் இல்லை. சம்பவம் நடந்த பின் அதை கையாளுவதற்கான நிர்வாகத் திறனும் இவரிடம் இல்லை. இப்படி எந்த ஒரு திறனும் இல்லாத ஒருவர் ஆட்சி அமைக்க ஆசைப்படுவது பகல்கனவே என்கிறார்கள் அறிவார்ந்த தமிழ் மக்கள். தலைமை பண்புதான் இப்படி இருக்கிறது என்றால் கட்சியின் நிர்வாக லட்சணம் சந்தி சிரிக்கிறது. அனைவரும் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டுமென கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் விஜய் அழுத்தி பேசுவதே கட்சியில் எத்தனை குளறுபடிகள், பிரிவுகள், பிளவுகள் உள்ளது என்பதை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது என்ற விமர்சனங்களும் எழுந்து வருகின்றன. கட்சியில் பதவிக்கு பணம் வசூலிப்பு, பெண்கள் பிரிவில் பாலியல் தொல்லை குற்றச்சாட்டுகள், அட்ஜஸ்ட்மெண்ட் கலாச்சாரம் என மிக மோசமான தகவல்கள் தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டுதான் உள்ளன. மாவட்டங்கள் தோறும் நிர்வாக குழுக்கள் சீர்குலைந்துள்ளன. தேர்தலில் போட்டியிடுவதா, கூட்டணியா அல்லது தனித்து நிற்பதா என்ற குழப்பம் தற்போது வரை நீடிப்பது தலைமையின் தலைமை பண்பு எவ்வளவு மோசமாக உள்ளது என்பதை சுட்டிக்காட்டுகிறது. தனித்து நிற்கும் துணிவற்று ஆட்சியில் பங்கு என கூவி கூவி அழைத்தும் யாரும் சீண்டாத நிலையில் தனித்து போட்டி என வசனம் பேசுவது வீரமா? அரசியலில் நல்லவர்களாக இருக்கலாம், வல்லவர்களாக இருக்கலாம். ஆனால் 2021 தேர்தலில் கருப்பு சிவப்பு சைக்கிளில் சென்று மறைமுகமாக ஊழல் கட்சி திமுகவிற்கு ஆதரவளித்துவிட்டு தற்போது திமுகவையே எதிர்ப்பதாக பேசும் நடிகர் விஜயை போல மட்டும் இருந்துவிடக்கூடாது. தன் இரட்டை நிலைப்பாட்டால் ஒன்றும் புரியாத திரை நடிப்பை மட்டுமே பார்த்து தன்னை நம்பிக்கொண்டிருக்கும் தன் ரசிகர்களை வேண்டுமானாலும் விஜய் ஏமாற்றலாம். ஆனால் யாரோ எழுதி கொடுப்பதை மனப்பாடம் செய்து ஒப்புவிக்கும் தாவேகா தலைவர் விஜயை மக்கள் நம்ப மாட்டார்கள். மமதை, அனுபவமின்மை, தவறான ஆலோசனைகள் இவை சேர்ந்தால் என்ன நடக்கும் என்பதற்கான பாடமாக விஜயின் அரசியல் முயற்சி மாறி உள்ளதாக விமர்சிக்கிறார்கள் அரசியல் கள நிலவரம் அறிந்த சில அரசியல் விமர்சகர்கள்.